ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ எதுவும் வரல. இதுக்கப்புறம் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சூரிய பரிகார ஸ்தலமான பரதீஸ்வரர் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 1600 வருஷங்களுக்கு முன்ன பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான கோவில் தாங்க இது. காலப்போக்கில் கோயில் ரொம்ப டேமேஜ் ஆகி இப்போ ரொம்ப சின்ன கோவிலாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் இருக்கு. ஒரு முறை சூரிய பகவானுக்கு சாபம் ஏற்பட்டு அவரோட சாபத்தை போக்குறதுக்காக அவரே இங்க ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி சிவபெருமான மனமுருகி வழிபட்டாராம். அப்படி சூரிய பகவான் பூஜித்ததால அவரோட சாபம் நீங்கி அவருக்கு ராஜயோகம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு ஐதீகமும் இருக்குங்க. சூரிய பகவான் தன்னோட கதிர்களாலேயே கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தை நேரடியாக வணங்குறதா ஐதீகமும் இருக்கு. ஜாதகத்துல சூரிய தோஷம் இருக்கவங்க, திருமணம் நடைபெறணும்னு நினைக்கிறவங்க சண்டேல சூரிய பகவானுக்கு 7 நெய் தீபமும் ஈசனுக்கு 5 நெய் தீபமும் ஏற்றி சூரிய பகவான் சன்னதியை 7 முறை சுற்றி வரணும். சரி, இந்த இடத்துக்கு ஏன் பருத்திக்குளம்னு பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பழங்காலத்துல இந்த ஒரு பகுதியை பருத்திக்குளம் அப்படின்னும் பருத்தீசம் அப்படின்னும் கூப்பிட்டு இருந்தாங்க. பருதி அப்படின்னா சூரியன் அர்த்தம். அந்த சூரியன் வழிபட்ட குளம் அப்படின்றதால பருதி குளம்னு சொன்னாங்க. போக போக இப்போ பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா பருத்தி குளம் அப்படின்னு மாறிடுச்சு. இங்க இருக்கிற ஈசனுக்கும் பரதீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இங்க சூரிய பகவானுக்கு தனியா சன்னதியும் இருக்குங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்னி விநாயகர், பக்கத்திலேயே சூரியன் சன்னதி, அவருக்கு பின்னாடி வல்லப கணபதி, சூரியன் சன்னதிக்கு பக்கத்துல பரதீஸ்வரர் சன்னதி இருக்குங்க. இந்த கோவில்ல அமைதியான சூழலோட சூப்பரா இருக்குங்க. மறக்காம இந்த கோவிலுக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க